பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய தினத்தின் வாழ்வு தரும் வார்த்தை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லும்படியாக வாசிக்க போகின்ற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு பேசி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தந்து அவர் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது சில நேரங்களில் ஆமேன் விசுவாசம் இல்லாததுனால நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் தடையாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஏற்கனவே இருந்த சூழ்நிலைகள், அநேக நாட்களாக இருந்ததான ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து அவர்களுடைய சிந்தனையிலே போட்டு அதை நினைத்து அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு தோல்வியாக அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய ஆத்மாவில் ஏற்படுகிறதான அந்த கவலைகள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் காணப்படுகின்றது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் நாட்களிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் போதித்த வசனம் என்னவென்றால், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அவைகளை போஷிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்தார். இந்த நாட்களில் கூட ஆண்டவருடைய விலையேற பெற்ற பிரமிப்பான அதிசயமான முறையிலே உண்டாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி என்றால் அவர் எவ்வளவு மேன்மையான திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை தர அவரால் முடியும். ஆனால் நம்முடைய சிந்தனையினால சில நேரங்களில் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து, எப்பொழுதோ நடந்த ஒரு காரியத்தை நினைத்து, இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இனி இருக்கும், என்னுடைய வாழ்க்கையிலே எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை, கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் வாழ்ந்து ஆக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியாது, என்னுடைய வாழ்க்கையில அநேக தோல்விகள், என்னுடைய வாழ்க்கையில அநேக பயங்கள், அநேக போராட்டங்களோடு தான் நான் வாழ்ந்து ஆக வேண்டும், இந்த வியாதியோடு கூட தான் நான் வாழ்ந்து ஆக வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்டதான பிரச்சனையோடு கூட தான் நான் வாழ்ந்து ஆக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதோ இருந்த அந்த சூழ்நிலையை நினைத்தே எதிர்காலத்தை நம்ம தீர்மானித்து விடுகிறோம். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும், இனி யாராலும் இதை மாற்ற முடியாது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி இல்லை என்ற அந்த தீர்மானத்துக்குள்ளாக நம்ம வந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் மேலான காரியங்களை, மேலான திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. வனாந்திரத்திலே
வழியை உண்டாக்குகிற தேவன். நம்ம வேதத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்களை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவர்களை ரட்சித்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். எப்படி செய்தார், எதனால செய்தார் என்றால், அவர்கள் ஒருபோதும் ஆண்டவருடைய நீதியை அவர்கள் விட்டு விலகவில்லை. ஆண்டவரோடு பேசுகிறதை, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுல அவங்க ஒருபோதும் அவர்கள் தளர்ந்து போனது இல்லை. அவர்கள் எப்போதும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக வாழ்ந்ததுனால ஆண்டவருடைய பார்வையில் அவர்கள் கனம் பெற்று அவங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடிந்தது. இப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தடைகளை கர்த்தரால் நிச்சயமாக மாற்றி வனாந்தரத்தில் இருக்கிற சூழ்நிலையை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றாலும் அந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு வழியை காண்பித்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வேதாகமத்திலே ஈசாக்கு என்கிறதான நபருடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்திலே அவர் இருக்கிற ஒரு நபராக இருந்தார். ஆபிரகாமை போலவே இவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவர் எங்கே போக சொல்லுகிறாரோ அங்கே போகிறவராக, எங்கே போகக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அங்கே போக வேண்டாம் என்று தீர்மானிக்கிறவராக அவர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் ஈசாக்கினிடத்தில் சொன்னார், நீர் எகிப்திற்கு போக வேண்டாம், எகிப்திற்கு போகாமல் மாறாக கேரார் என்கிறதான ஒரு தேசத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கினிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முழுவதும் அதை வாசிக்கும் போது அந்த கேரார் என்கிறதான அந்த தேசத்திலே அகிமெலேக் என்கிறதான ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவும் ஈசாக்கு அந்த தேசத்திற்கு போன உடனே இந்த ஈசாக்கை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த தேசத்தில் ஈசாக்கை அந்த ராஜா ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஏனென்றால் அது ஆண்டவருடைய தீர்மானமாக இருந்தது, ஆண்டவருடைய வழியாக இருந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, மனுஷன் மூலமாக கூட நம்முடைய வாழ்க்கையில உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றாலும், கிருபைகள் கிடைக்க வேண்டும் என்றாலும், ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு அனுகூலம் காணப்பட வேண்டும் என்றாலும் அதில் கர்த்தருடைய சித்தம் காணப்பட வேண்டும். கர்த்தர் அதற்கேற்ற வழிகளை அவர் உருவாக்கி நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த அகிமெலேக் என்கிறதான ராஜாவினுடைய கண்களிலே இந்த ஈசாக்குக்கு ஒரு அனுகூலம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த ஈசாக்கு அந்த கேரார் என்கிறதான தேசத்திலே அவர் ஸ்தோத்திரம் விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்கிறவராக காணப்பட்டார். ஆண்டவர் காண்பித்த அந்த இடத்திற்கு இவர் சென்றதுனால இவருடைய அந்த பிழைப்புக்கு மட்டுமல்ல, அதை தாண்டி 100 மடங்கு அதிகமாக அறுவடை செய்யும்படியாகவும் கர்த்தர் அவருக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்படும் போது நம்முடைய காரியங்களை ஜெயமாக ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு வழி காண்பித்து அந்த வழியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஈசாக்கு அந்த ஒரு வருஷத்துல 100 மடங்கு அறுவடை செய்து அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இதனால என்ன ஆகின்றது அப்படின்றால், இந்த அகிமெலேக் என்கிறதான ராஜா நினைக்கிறார், நீர் எங்களை காட்டிலும் பலத்தவனாக நீர் மாறிவிட்டு, எங்களை விட நீர் இந்த தேசத்துல ஒரு குடியிருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதராக வந்து இப்பொழுது நீர் பெரியவனாக மாற்றப்பட்டதுனால எங்களை காட்டிலும் நீர் பலத்தவனாக மாறிவிட்டீர், அதனால எங்களுக்கு இப்பொழுது பயமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த ஈசாக்கை போகும்படியாக வேண்டிக் கொண்டார். ஈசாக்கும் பாருங்க, ஆண்டவர் அப்பொழுது சொன்னார், ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் இன்னொரு வழியை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு வழி காண்பிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு செவி கொடுத்து நம்ம நடக்க வேண்டும்.
ஏதோ ஒரு நாள் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேன், அதற்கு பிறகு எனக்கு அது போதும் என்று சொல்லுகிறதான அந்த நிறைவு நமக்கு காணப்படக்கூடாது. அதனால தான் ஏசாய தீர்க்கதரிசி சொல்லும்போது அந்த வசனங்களிலே அவர் பேசுகிற 43ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது ஏசாய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆனாலும் யாக்கோபு நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் என்று சொல்லி அங்கே ஏசாய தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். ஏதோ ஒரு நாள் நான் ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறவனாக இருந்தேன், முன்னால ஒரு நாள் என்னுடைய வாலிப பராயத்தில் நான் ஆண்டவரை தேடுகிறவனாக இருந்தேன், என்னுடைய சிறு வயதில் நான் ஆண்டவரை தேடுகிறவனாக இருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் அந்த அளவிற்கு ஜெபிக்க முடியலை, அந்த அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியலை, வேதம் வாசிக்க முடியலை, நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர முடியலை, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியலை அப்படின்றது போல நம்முடைய வாழ்க்கை காணப்படும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆசீர்வாதத்தில் நம்ம காணப்பட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை கண்டடைய வேண்டும் என்றால் நம்ம எப்போதும் ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்களாக, ஆமீன், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே அவர் அந்த கேரார் என்கிறதான தேசத்திலிருந்து அவர் கொஞ்சம் தூரம் போய் அவர் அங்கே அந்த தேசத்தில் இன்னொரு பகுதிக்கு போய் ஒரு பள்ளத்தாக்கிலே அவர் அங்கே குடியிருக்கிறவராக இருக்கிறார். அந்த பள்ளத்தாக்கிலே இந்த ஈசாக்குக்கு அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, அநேக ஆடுகள் இருக்கிறது, அந்த மேய்க்கிறதற்காக மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. இப்படி ஈசாக்கினுடைய அந்த பலம் அதிகமாகிவிட்டது. இப்பொழுது அவரோடு கூட அநேகர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல அநேகர் இருந்தாலும், இவருடைய பலம் மிகுதியாக இருந்தாலும் அதற்கு இணையாக இவர் மேல் பொறாமை அநேக மனிதர்களும் காணப்படுகிறார்கள். கேரார் என்கிறதான தேசத்தின் மேய்ப்பர்கள் அவர்கள் இந்த ஈசாக்கினுடைய மேய்ப்பர்களை அவர்கள் ஸ்தோத்திரம், அவர்கள் வெட்டினதான துறவுகள், அவர்கள் வெட்டினதான கிணறுகள் எல்லாவற்றையும் இது எங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு அதை அபகரித்து கொள்கிறவர்களாக இந்த கேரார் தேசத்தின் மேய்ப்பர்கள் காணப்படுகிறாங்க. இதனால இவர் ஒரு இடத்துல ஒரு துறவை வெட்டின போது அவர்கள் இது எங்களுடையது என்று சொல்லி கேட்டதுனால ஈசாக்கு அவர்களோடு வாக்குவாதம் செய்யவில்லை, அவர்களோடு போட்டியிடவில்லை, அவர்களுக்கு எதிராக எந்த வார்த்தைகளும் பேசவில்லை. மாறாக இது உங்களுடையதா, அப்படி என்றால் நீங்கள் இதை வச்சுக்கொள்ளுங்க அப்படி சொல்லிட்டு மனப்பூர்வமாக அதை கொடுத்துட்டு அதை விட்டு ஒதுங்கி போகிற ஒரு குணாதிசயம் உடையவராக அவர் காணப்படுகிறார். அப்படி ஒதுங்கிட்டு அவர் சொல்லுகிறார், அந்த இடத்திற்கு ஏசேக்கு என்கிறதான பெயரை அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்கள் வாக்குவாதம் செய்கிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அதற்கு அர்த்தம். ஆனாலும் அந்த இடத்துல ஆமேன் ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்க, ஆமேன், அவர் வாக்குவாதம் செய்யவில்லை. ஆண்டவர் சொல்றார், இந்த தேசம் எல்லாம் உன் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்படும், இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டாரே. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இதை தந்திருக்கிறார், இது எனக்குரியது தான் என்று சொல்லி மாம்சத்தின்படி அவர் போராடவில்லை, மாம்சத்தினால சண்டை செய்யவில்லை, மாம்சத்தினால அவர் எந்த காரியத்தையும் செய்யாம அவர் ஆமேன் அப்படியே ஒரு தாழ்மையின் மனப்பூர்வமாக அதை கொடுத்து தாழ்மையை காண்பித்து அப்படியே அதை விட்டு விலகி போகிறவராக அவர் காணப்படுகிறார். ஆண்டவர் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில இது ஒரு அனுபவம். அவருடைய வாழ்க்கையில அந்த வனாந்திரத்தை போலதான் அவருடைய வாழ்க்கை காணப்படுகிற அந்த சூழ்நிலையில துறவை வெட்டி அதை வேற ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. இன்னொரு இடத்துக்கு போகின்றார், இன்னொரு துறவை வெட்டுகிறார், அங்கேயும் இதே போல அவர்களுக்கு எதிர்ப்பு வருகிறது, அவரோடு வாக்குவாதம் செய்கிறார்கள். அந்த கேரார் என்கிறதான அந்த தேசத்தின் மேய்ப்பர்கள் அவர்கள் இதையும் அபகரித்து கொள்ளும்படியாக அவர்களோடு வாக்குவாதம் செய்கிறாங்க, இது எங்களுடையது என்று சொல்லி சொல்றாங்க. ஈசாக்கும் மறுபடியும் அதையும் மனப்பூர்வமாக கொடுத்து விடுகிறார். இப்பொழுது அதற்கு சித்னா என்று பெயரிடுகிறார். பாருங்க எவ்வளவு தாழ்மையான ஒரு குணம். ஆண்டவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலும் கூட அதை மனப்பூர்வமாக அவர்களுடைய கரங்களிலே கொடுத்து விட்டு அதை விட்டு ஒதுங்கி போகிற ஒரு நல்ல ஒரு குணமுடையவராக அவர் காணப்படுகிறதுனால ஆண்டவர் பார்க்கிறார், கண்டிப்பாக நான் ஈசாக்கை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஈசாக்கு இன்னொரு இடத்திற்கு போய் இன்னொரு துறவை வெட்டுகிறார். இன்னொரு கிணற்றை வெட்டும் போது அந்த கிணற்றிலே மறுபடியும் தண்ணீர் வருகிறது. அவர்களுடைய மேய்ப்பர்கள் வெட்டும்போது தண்ணீர் வந்திருக்குமா என்று சொல்லி தெரியல,
அதனால இவர்கள் வெட்டுகிற தண்ணீர்கள் வருகிறதான அந்த துறவுகளை எல்லாம் அவர்கள் அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி 2 துறவுகளை அபகரித்து கொண்டாங்க. இப்பொழுது 3வது ஒரு துறவை வெட்டும் போது இந்த துறவை அவர்கள் அபகரித்து கொள்ள வரவில்லை. யாருமே இவர்களிடத்துல வரவில்லை. இவருக்கு எதிராக யாரும் போராடவில்லை. அதனால அவர் அந்த இடத்துல அந்த துறவுக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டு அதை அழைத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரோடும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. யாரோடும் நம்ம சண்டையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது எந்த மனுஷனும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக போராட நினைத்தாலும் நம்ம அதை நினைத்து கவலைப்படாமல், அவர்களோடு எதிர்த்து நிற்காமல், நம்ம அவர்களுக்கு சில நேரத்தில் நம்ம சில காரியங்களை விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு முதலிடத்தை நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் எனக்கு தருவார், ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார், ஆண்டவருடைய காரியங்களில் ஜெயம் தருவார் என்று சொல்லி நம்ம விசுவாசித்த ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில ஏற்கனவே ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் இப்பொழுது அதற்கு பிறகு இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்றது. கேரார் என்கிறதான தேசத்திலே மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். 100 மடங்கு அறுவடை செய்கிற அந்த மேலான காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலே மறுபடி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இழப்புகள் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள் மேன்மையான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் காணப்படலாம். அதை நம்ம கடந்து செல்லும் போது ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம காணப்பட்டு ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக காணப்படும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். தாவீது குறித்து நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். தாவீது ஒரு தேவனுக்கு பயந்த நல்ல ஒரு மனிதர். அவருடைய வாழ்க்கையில பெலிஸ்தருக்கு எதிராக அநேக சூழ்நிலைகளில் யுத்தம் செய்ய வேண்டி இருந்தது. 1 சாமுவேல் புஸ்தகம் அதனுடைய 23ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே கேகிலா என்கிறதான பட்டணத்தை பெலிஸ்தர்கள் வந்து அபகரித்து கொள்ள வேண்டும், அதனுடைய ஆடு மாடுகளை பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதை குறித்து தாவீதும் கேள்விப்படுகிறார். ஆண்டவரிடத்திலே அவர் கேட்கிறார், ஆண்டவரிடத்திலே பேசுகிறார், ஜெபிக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவரும் சொல்லுகிறார், நீ போ, அங்கே போய் அந்த பெலிஸ்தரோடு நீ யுத்தம் பண்ணு, கேகிலாவையும் ரட்சித்து பெலிஸ்தரையும் நீ முறியடிப்பா என்று சொல்லி தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெபம் காணப்பட வேண்டும், ஆண்டவரிடத்தில் விசாரிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் போதும் முக்கியமான காரியங்கள் என்றாலும் சாதாரணமான காரியம் என்றாலும் அதை குறித்து நம்ம ஆண்டவரிடத்தில் விசாரிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நம்ம பேச வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு போதித்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த தாவீதுக்கு ஆண்டவர் போதித்தார், நீ போ, இந்த பெலிஸ்தரிடத்துல யுத்தம் பண்ணு, நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லி சொன்னார். ஆனால் தாவீதோடு கூட இருந்த அந்த நண்பர்கள், அவருடைய வேலையாட்கள், அவருக்கு கீழாக இருக்கிறவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நாம் யூதாவில் இருக்கும்போதே, இந்த தேசத்தில் இருக்கும்போதே இவ்வளவு நம்ம கஷ்டப்படுகிறோம், இந்த தேசத்தில் தாவீதுனுடைய சொந்த மாமனாக இருக்கிறதான அந்த சவுல் நமக்கு எதிராக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் நம்ம எப்படி பெலிஸ்தரிடத்துல போய் அந்த கேகிலா என்கிறதான பட்டணத்தில் நம்ம அவர்கள் மத்தியில் எப்படி நம்ம யுத்தம் செய்து வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? இது முடியாதது போல இருக்கிறதே அப்படி சொல்லிட்டு தாவீதிடத்தில் சொல்கிறாங்க. இப்படிப்பட்டதான ஒரு நெகட்டிவான ஒரு அவிசுவாசமான ஒரு காரியத்தை சொன்ன உடனே தாவீதிடத்தில் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட நல்லா கேளுங்க, விசாரிங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. தாவீதும் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார், ஜெபிக்கிறார், மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவரும் மறுபடியும் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், கண்டிப்பாக நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லி சொன்னார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர்
சொன்ன வார்த்தையை கேட்டு தாவீது அந்த யுத்தத்தை செய்தார். அந்த நாட்களிலே தாவீது அந்த யுத்தத்திலே வெற்றியை கண்டு கொண்டார். பெலிஸ்தரை முறியடித்தார். அந்த யுத்தத்திலே ஒரு பெரிய ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் மட்டுமல்ல, அந்த கேகிலா என்கிறதான பட்டணத்தையும் அவர் பாதுகாத்து ரட்சிக்கும்படியாக தாவீதை கருவியாக ஆண்டவர் பயன்படுத்தினார். அப்போ இந்த கேகிலா என்கிறதான பட்டணத்தார் இவருக்கு நன்றியுள்ளவராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் கேகிலா என்கிறதான பட்டணத்தார் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இவருக்கு எதிராக அவர்கள் காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. நாட்கள் சென்றது. கொஞ்ச நாள் இந்த கேகிலாவில் தாவீது இருக்கிறார். ஆனால் சில நாட்களுக்கு பிற்பாடு அவர்களை குறித்து தேவனிடத்திலே அவர் கேட்கிறார். தாவீது ஜெபிக்கும் போது, இந்த கேகிலா பட்டணத்தார் என்னை சவுல் ஒருவேளை இந்த இடத்துல வந்தால் அவர்கள் என்னை பிடித்து சவுலிடத்தில் ஒப்பு கொடுப்பார்களா என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் சொல்லுகிறார், கண்டிப்பாக அவர்கள் உன்னை ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவத்தை குறித்தும் தாவீதினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தெளிவாக பேசுகிறவராக இருக்கிறார். வனாந்தரத்தின் பாதை தான், எல்லாரும் கைவிடுகிற மனிதர்களாக தான் இருப்பார்கள். வெவ்வேறான சூழ்நிலைகளில் இருந்தாலும் பாருங்க, இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலும் சரி, மனிதர்கள் ஒருபோதும் அவர்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அவர்களுக்கு உதவி செய்யலை. ஆண்டவர் கிருபை பாராட்டி அந்த மனிதர்கள் மூலமாக கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒன்றை மாத்திரம் நம்ம தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வழிகளை அவர் திறக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலே வழியை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வழிகளை உருவாக்குகிறவராக இருக்கிறார். நாம் அதற்கு இடம் கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் வழியை உண்டாக்க வேண்டும். மனிதர்கள் ஒருவேளை தடைகளை கொண்டு வரலாம். ஆனால் மனிதர்களுடைய இருதயத்திலும் கர்த்தர் கிரியை செய்து அவர்கள் மூலமாக கர்த்தர் வழிகளை திறக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில இப்போது எனக்கு வழி திறக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளிலே, இதே நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். நம்ம பூர்வமான காரியத்தை, ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து நம்மை குழப்பி கொண்டே இருந்தால், சிந்தனையில் நம்முடைய இருதயத்தில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை, பூர்வமான காரியம், பழைய காரியத்தை நினைத்தே நம்ம நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய முடியாது. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல இந்த தாவீதை போல ஜெபித்து, இந்த ஈசாக்கை போல உத்தமமாய் நடக்கிறவர்களாக, நீதிமான்களாக வாழுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஒருபோதும் ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசிப்பதை நம்ம குறைத்து விடவே கூடாது. ஆண்டவரை அதிகமாய் விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் செய்து நம்மை மேன்மைப்படுத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட ஆண்டவருடைய பிள்ளைகள், என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், நீங்கள் என் கூட ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசினீங்க தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு தந்தீங்க. ஆமேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னீங்க தகப்பனே. ஆமேன். அநேகர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அப்பா, வனாந்தரத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கலாம். வழி திறக்க முடியாத அநேக சூழ்நிலைகளை குறித்து அவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொன்னீங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னீங்க தகப்பனே. நீர் புதிய காரியத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. நிச்சயமாக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் நீர் போதுமானவராக இருக்கிறீர் ராஜா. ஆமேன். ஆண்டவர் பேதுருவின் இடத்திலே படகில இருக்கும்போது ஆண்டவர் சொன்னீர், இன்னும் ஆழத்திலே நீ கொண்டு போய் வலையை போடு.
ஆமென். நிச்சயமாகவே மீன்களை பிடிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருந்தீங்க. அதன்படி பேதுரு வலையை ஆழத்துல போடும்போது ஆமென், அங்கே ஏராளமான மீன்களை ஆமென் ஸ்தோத்திரம் வலை கிளியத்தக்கதாக பிடிக்கும்படியாக ஆமென் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்தீங்க. பேதுரு சொன்னார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொன்னபோது ஆமென் ஆண்டவர் ஆமென் பெரிய அற்புதத்தை செய்ய முடிந்தது தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமென். நீர் இப்போது உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீங்க தகப்பனே. ஆமென். புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறீங்க. வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொருவரையும் நான் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்து ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னம் ஆமென் இந்த வேளையில ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் அளவில்லாமல் நிரப்புங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் காண செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்து ஆமென் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான் என்று சொன்னது போல ஆமென் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆமென் ஹல்லேலூயா இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய கரத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென். மனம் சலித்து போய் யாராவது இருப்பார்கள் என்றால் ஆமென் சோர்ந்து போய் யாராவது இருப்பார்கள் என்றால் இந்த வேளையில் அவங்களுடைய உள்ளத்துல ஒரு புதிய ஆமென் ஸ்தோத்திரம் ஆவியை கர்த்தர் ஊற்றுவீராக. புதிய பிரசன்னத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக தகப்பனே. ஆமென். கர்த்தர் தேற்றி அவர்களை கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.